அனைத்து சிகிச்சைகளுக்கும் ஒரே இடத்தில் மல்டி ஸ்பெஷாலிட்டி கேர் பாரதி இன்ஃபினிட்டி மருத்துவமனை, வளர்நகர் பின்புறம், மதுரை திருச்சி 4 வழி சாலை, இழந்தைக்குளம், மதுரை. மேலும் தகவலுக்கு 0452353111. காசாவில் போரால் பல்லாயிரக்கணக்கானோர் உயிரிழந்த நிலையில் தற்போது பட்டினியால் பலர் உயிரிழக்க கூடுமோ என்ற அச்சம் நிலவுகிறது. இஸ்ரேலின் கட்டுப்பாடுகளால் ஏராளமான குழந்தைகள் பசியால் வாடி வருகின்றனர். என்ன நடக்கிறது காசாவில்? எங்களுக்கு சாப்பிட எதுவும் இல்லை. கால்நடைகள் கூட சாப்பிடாத உணவை வேறு வழியின்றி சாப்பிடுகிறோம். நாங்கள் எப்படியும் இறந்து விடுவோம். உண்ண உணவு, குடிக்க குடிநீரின்றி கதறும் காசா மக்களின் இந்த அபயக்குரல் நெஞ்சை உலுக்குகிறது. கெட்டுப்போன ரொட்டி மாவை உட்கொண்டு உயிர் வாழ்வதாக கூறுகிறார்கள் காசா மக்கள். பசியால் இறப்பதை விட கெட்டுப்போன உணவை சாப்பிடுவது மேல் என கூறுகிறார் 6 குழந்தைகளின் தாயார். يعني فيش إشي ناكله، فيش طحين ولا في أكل ولا شرب. صرنا نفكر إيش بدنا نعمل، إيش بدنا ناكل. جبنا المعكرونة نقعناها، قلنا بدنا نشوف تزبط ولا ما تزبط. ولا هي الحمد لله يعني زبطت، وخبزناها أحسن من ما نموت من الجوع. يعني தக்காளி, வெள்ளரி, ஆப்பிள், கோழிக்கறி என ஊட்டி வளர்த்த பிள்ளைகள் அதன் சுவையையே மறந்துவிட்டதாகவும் ஒரு பிடி சோற்றுக்காக கையேந்தி காத்திருக்கும் நிலை உள்ளதாகவும் கதறுகிறார்கள் பெற்றோர். لا أكل ولا شرب، والله نفسنا ناكل حبة البندورة، الخيارة، التفاح، الفاكهة نسينا طعم الدجاج. أولادنا بقوا نفسهم ياكلوا الأكل هذا. والله ما احنا عارفين ايش بدنا نقول. لا إله إلا الله أحسن من كل حاجة. يا رب اطلع عنا، يا رب حن علينا، افرج علينا. ورمل سوس ورمل جواه، سوس ودود ورمل بيتنخل بدل المرة 3 مرات 4 مرات عشان نقدر تعال اخبزوه. احنا ما بدناش ناكل منه، بس بنأكل الصغار عشان الصغار ماشي. ريحته ما بتقدر تتحملها الدواب والحيوانات ما بيقدروا ياكلوه، ما بيرضوا ياكلوه. احنا بنضطر ناكله احنا غصب عنا لان احنا خلص. உணவு, குடிநீர், மருந்து பொருட்கள் என எவ்வித பொருட்களையும் காசாவிற்குள் கொண்டு செல்ல கடந்த மார்ச் முதல் இஸ்ரேல் தடை விதித்த நிலையில் அதன் தாக்கம் தற்போது வெளிப்படத் தொடங்கியிருக்கிறது. எந்தவித பொருட்களும் வராததால் காசாவில் இருந்த பல சமூக சமையலறைகள் மூடப்பட்டுவிட்டன. சந்தைகளில் காய்கறிகளும் விற்று தீர்ந்துவிட்டன. இதனால் சுமார் 5 லட்சம் பேருக்கு வழங்கப்பட்டு வந்த இலவச உணவுகள் நிறுத்தப்பட்டுவிட்டன. காசாவிற்கு கொண்டு செல்லப்படும் பொருட்களை ஹமாஸ் அமைப்பினர் பறித்துக் கொள்வதாக கூறி இஸ்ரேல் தனது பாதுகாப்பிற்காக கட்டுப்பாடுகள் விதித்தாலும் அப்பாவி மக்கள் பட்டினியால் வாடுவது மனிதாபிமானமற்ற செயல் என பல தரப்பினரும் கூறி வருகிறார்கள். 2023ஆம் ஆண்டு தொடங்கிய ஹமாஸ் அமைப்புக்கும் இஸ்ரேல் அரசுக்கும் இடையிலான போரால் பல்லாயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர். எஞ்சியிருப்பவர்கள் உணவுக்கும் குடிநீருக்கும் ஏங்கி தவிக்கின்றனர். காசாவின் இந்த துயரமான நிலை முடிவுக்கு வருமா? உலக நாடுகள் இணைந்து இப்பிரச்சினைக்கு ஒரு நிரந்தர தீர்வை காணுமா என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. அனைத்து சிகிச்சைகளுக்கும் ஒரே இடத்தில் மல்டி ஸ்பெஷாலிட்டி கேர் பாரதி இன்ஃபினிட்டி மருத்துவமனை, வளர்நகர் பின்புறம், மதுரை திருச்சி 4 வழி சாலை, இழந்தைக்குளம், மதுரை. மேலும் தகவலுக்கு 0452353111.